திருத்துப்பணியில திமுக வந்து பயப்படுது. ஏன்னா வந்து திமுகவால கள்ள ஓட்டு போட முடியாது. அதனால வந்து இந்த எஸ்ஏஆருக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்து பயப்படுதுன்னு எடப்பாடி பழனிசாமி கோவையில் இப்போ பேட்டி கொடுத்துருக்காரு. எஸ்ஏஆர்டியில் மிகப்பெரிய தவறு நடந்திருக்குன்னு இந்தியாவில் இருக்கின்ற அறிஞர் பெருமக்கள், ஆய்வு கருத்துக்கள், அரசியல்வாதிகள் அவ்வளோ பேரும் ஒட்டுமொத்தமான கருத்தை தெரிவிக்கிறார்கள். இதில் பிஜேபியோடு அலைன்ஸ் வைப்பதற்காக இவ்வளோ பெரிய நிலையை அவர் எடுத்திருப்பது பரிதாபத்துக்குரியது. அப்புறமா வந்து என்ன சொல்லியிருக்காரு, திமுக வந்து இந்த ஒவ்வொரு டைமும் வந்து எலெக்ஷனுக்காண்டி வந்து இந்த எஸ்ஏஆர் வந்து எதிர்க்குது. ஏன்னா ஏற்கனவே 8 முறை வந்து எஸ்ஏஆர் பற்றி இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு எடப்பாடி. முன்ன பேருக்கு வச்சுருந்தாங்க, இப்போ நடைமுறைக்கு வந்திருக்காங்க. இந்த பீகார் தேர்தலில் முதல் கட்ட தேர்தல் முடிஞ்சிருக்கு. இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு வந்து ஒரு பெரிய மாற்றம் இந்தியாவிலே வரும்னு வந்து அமித்ஷா சொல்லியிருக்காரு. ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் அவர் உட்கார்ந்து இருக்கிறார். அதுக்குனால அதை சொல்லியிருக்கிறார் போகிறோம். எம்ஜிஆர் என்கின்ற ஒரு பலத்தில் உருவானது அந்த கட்சி. அண்ணன் எம்ஜிஆர் அவர்கள் மறைந்த பிறகு அந்த பலம் அவர்கள் கைவிட்டு போய்விட்டது. எனவே மழை என்று சரிகிறது, அவ்வளவுதான். இப்போது தலைவர் தளபதி அவர்கள் நேரில் தான் போகிறார், உயர்நீதி அவர்கள் நேரில் தான் போகிறார், மாவட்ட கழக செயலர் நேரில் தான் போகிறார். இப்போ நானும் நேரில் தான் போகிறோம். நேரில் போக முடியாத இடத்துக்கு சில நேரங்களிலே தொலைபேசி மூலமாக கேட்டறிகிறோம். இல்லை, விஜய் வந்து சென்னைக்கு வர வச்சு எல்லாரையும் பேசுகிறாரு, மக்களை சந்திக்கல, பாதிக்கப்பட்ட மக்கள். அப்போது அவ்வளோ பெரிய மனுஷனோட நான் மோதுறதில்லை. இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்துச்சுல்ல, அந்த ஆட்சியை வந்து திமுகவால் குறை சொல்ல முடியல. அந்த அளவுக்கு நாங்கள் ஆட்சி அதிமுக நல்லா பண்ணியிருக்கோம். நாங்கள் வந்து பிஜேபியோட கூட்டணி வைக்கிறதுனால எங்களை வந்து விமர்சனம் பண்ணுறாங்க திமுக காரங்க. கிளிகளின் கிளிக்கார டெய்லி தளபதி பார்க்குற அவங்க ஆட்சியோட நிலைமைகள் எல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் எப்படி இப்போ குறை சொல்லணும்னு எப்படி சொல்கிறார் அவர்? ஒரு நிலையில் தான் இருக்காரா?